பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பது திமுகவை தவிர அதிமுக இல்லை என்றும், மக்கள் முன்னிலையில் நடிப்பதில் சிவாஜியை ஸ்டாலின் மிஞ்சிவிட்டதாகவும் நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ள கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச? பழக்க தோசை விடாதுங்க, அவளுக்கு அதுதானே என்ன அந்த மைண்ட்ல இருக்கிறது, அப்படியே வெளியில வந்துடுது. கள்ள கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான். இங்க பாருங்க, முபாரக் கம்மியா தான் காட்டின, நான் காட்டுறேன் பாருங்க நிறைய. யாரு கள்ள கூட்டணி? அதோட எங்க பாருங்க எப்படின்னு. யாருங்க கள்ள கூட்டணி? சொல்லுங்க, நீங்களே மக்களே சொல்லுங்க. திமுக தானே கள்ள கூட்டணி. பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது. எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேசனையே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர். நடிப்புல திறமையானவர். இன்னொருத்தர் சொல்றாரு, 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார். அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அதை கொச்சைப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு. சிரிக்கிறது தப்புங்களா? சிரிச்சா பல்லு தாங்க தெரியும், வேற என்ன தெரிய போகுது? தெரிஞ்சா சொல்லு, வேற ஏதாவது. சிரிச்சா என்னங்க தெரியும்? பல்லு தானே தெரியும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, மக்களை கேட்கிறேன். இவரு சிரிக்கிறார், என்ன தெரியுது சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் பாத்துங்கப்பா, என்ன தெரியுது? பிரதமரோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிற, என்ன தெரியுது? பல்லு தெரியுதுல்ல? நீ பல்ல கட்டிட்டு இருக்கீல்ல, எங்களை ஏப்பா சொல்ற? காட்டுறது நீயே, யார்கிட்ட காட்டுற? பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில, அங்க தனியா பார்த்தா சரணகதி அடையுவாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை, எதுக்கும் அஞ்ச மாட்டோம். ஞாபகம் வைத்துக்கொள், யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.